வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸில் நம்ம கார்த்திக்குடைய தாத்தா அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவருடைய கார்த்திக்கும் அந்த தாத்தாவும் அவங்களோட தாத்தாவும் 2 பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசாக கெத்தாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. இந்த சீன்ஸ் எல்லாமே வரும்போது நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இந்த கார்த்திக்குடைய தாத்தா அவங்களுடைய ஆக்டிங்காகவே நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த ஒரு மொமெண்ட்டை இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த சீன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, இவங்க மறுபடியும் இந்த சீரியலுக்குள்ளே கம்பேக் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் தீபா ஆற்றுல நீச்சல் தெரியாமல் நாச்சியாருக்காக பரிகாரம் பண்ண போகிறாங்க. அப்போது இந்த தாத்தா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இவரை தீபாவை காப்பாற்றுவாங்களா? ஒருவேளை இந்த தாத்தாவே காப்பாற்றினாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குங்க. அந்த கோவிலுக்கு எதிர்ச்சியாக இவர் இந்த தீபாவை காப்பாற்றுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொண்டு போனாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் கார்த்திக் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்போது நம்ம ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா ரம்யாவை நம்பி அவங்க கையில் ஒரு கயிறை கொடுத்துட்றாங்க. அதாவது தீபாவுக்கு நீச்சல் தெரியாது இல்லையா, அதனால் இடுப்பில் கயிற்றை கட்டிக்கிட்டு அவங்க தண்ணியில் போக போகிறாங்க. ரம்யா கையில் இருக்க அந்த கவுத்தை அப்படியே விட்டுறாங்க. தீபாவும் தண்ணியில் அடிச்சிட்டு போக போகிறாங்க. இந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு போனாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் கார்த்திக் தேடி அலைஞ்சு நம்ம தீபாவை இந்த கோவிலில் எப்படியோ பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் தீபாவை கண்டுபிடிப்பாங்களா, அந்த ஆற்றுல இறங்கி தீபாவுக்கு ஒன்றும் ஆகாமல் காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை தீபாவுக்கு ஏதோ ஒன்று ஆகி அவங்க அந்த குளத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும்.